Hi friends, welcome to Craft Tamil channel. இந்த வீடியோல நம்ம கிராஃப்ட் சேனலுக்காக ஒரு சில திங்ஸ் வாங்கியிருந்தேன். அதை தான் ரிவ்யூ பண்ணி பார்க்க போறோம். என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். அந்த அக்காவோட ரிவ்யூவா போடுறாங்கன்னு பார்க்காதீங்க. இது நம்ம கிராஃப்ட் சேனலுக்காக தான் வாங்கியிருக்கேன். ஸோ சரி ஓகே ஷேர் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு பொருள் வந்து பெயிண்டிங் பண்ணுறதுக்காக ஆர்டர் பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன். யாருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. அதுதான் வந்துட்டு இந்த பாக்ஸ்க்குள்ளே இருக்குது. நான் வந்து லாஸ்ட்டாக உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு, ஓகேவா? அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு பாரிஸில் வாங்கின ஒரு சில திங்ஸையும் காமிச்சிடுறேன் என்னென்ன வாங்கினேன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இதுலேயும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ண ஷீட்டும் இருக்குது. அதுவுமே காமிக்கிறேன் உங்களுக்கு, ஓகேவா? ஒரு சில சார்ட் பேப்பர்ஸ், அதே மாதிரி வால் ஸ்டிக்கரு, இந்த மாதிரி பேப்பர்ஸ், பேட்டர்ன் பேப்பர்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். அப்புறம் இந்த ட்ரேவெல்லாம் இதுக்கு எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்கேன்னா இதுவுமே வந்துட்டு நம்ம திங்ஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்காக இப்போ நியூவாக வாங்கினது தான். இந்த ட்ரேவுமே சரி காமிக்கலாம், இதோட ரேட் வந்து ஷேர் பண்ணலாம், அதோட சைஸ் எல்லாமே சொல்கிறேன் நான் லாஸ்ட்டாக. அது ஒர்த்தபிளாக இருந்தால் நீங்களும் வாங்கிக்குவீங்கள்ல, அதனால வந்துட்டு சரி காமிக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷீட், இது வந்து செக்குடு போட்ட மாதிரி ஃபுல்லாக ஆரஞ்சு கலர், லைட்டாக வந்து ரெட் கலரில் செக்குடு போட்ட மாதிரி வந்து இருந்துச்சு. இது வந்து நம்ம பேக்ரவுண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நான் வந்து வாங்கினது எதுக்காகனா, ஏதாவது வந்துட்டு நம்ம ஹவுஸ் மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒட்டிக்கிறதுக்காக, பேக்ரவுண்டுக்கு ஒட்டிக்கிறதுக்காக அந்த மாதிரி வாங்கினேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சார்ட் பேப்பர் தான். இது சார்ட் பேப்பர்லேயே நல்லா டார்க்காக இருக்கும் இந்த கலர் சார்ட் பேப்பர். நம்ம மோஸ்ட்லி வந்து சார்ட் பேப்பர்னாலே வந்து நம்ம லோக்கல் ஷாப்பில் வாங்குறதுலாம் வந்துட்டு ஒரு 5 rupees சார்ட் பேப்பர் வாங்குவோம். ஃபுல்லாகவே கலர் பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ரொம்ப டிம்மாக தான் இருக்கும் இல்லையா? ஆனால் இந்த கலர் சார்ட் பேப்பர் பார்த்திங்கன்னா நல்லா டார்க்காக இருந்துச்சு. இது வந்து ஒரு பீஸு 20 ரூபான்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். நல்லா டார்க்காக இருந்துச்சு, அதே மாதிரி திக்னஸும் நல்லா ஜாஸ்தியாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். மொத்தம் 3 கலரில் 2 ஷீட் நான் வந்து வாங்கினேன்னு சொல்லலாம். ஸோ அதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இது வந்து ஒரு பீஸே பார்த்திங்கன்னா 20 ரூபா, ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன வாங்கினேன்னு பார்க்கலாம். அடுத்தது வந்து வால் ஸ்டிக்கர். இது வந்து இதுவுமே நான் வந்து பாரிஸில் தான் வாங்கினேன். இது வந்து உட்டன் ஃபினிஷிங்கில் இருக்கிற ஸ்டிக்கர். இது வந்து ரோல் நிறைய இருந்துச்சு, நல்ல வெயிட்டாக இருந்துச்சு, ரோல் நிறைய இருந்துச்சு. இந்த ஸ்டிக்கர் வந்து எதுக்கு வாங்கினேன்னா, நம்ம வந்து உட்டன் மாதிரி டேபிள் மாதிரி ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அதுக்கு ஒட்டிக்கிறதுக்காகவும், அதே மாதிரி ஒரு சில கிச்சன்லாம் பண்ணோம்னா அந்த டேபிள் மாதிரி பண்ணுறதுக்குலாம் இந்த மாதிரி வந்துட்டு உட்டன் ஃபினிஷிங்கில் ஷீட் இருந்தால் தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இது நான் ஃபர்ஸ்ட் முன்னாடி வந்து இதே மாதிரி ஒரு டார்க் கலரில் வந்து வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது காலி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் இந்த மாதிரி உட்டன் ஃபினிஷிங்கில் இருக்கிறதே நான் வாங்குகிறேன், ஓகேவா? அந்த மாதிரி ஏதாவது கிராஃப்ட் பண்ணேன்னா இந்த ஸ்டிக்கர் ஒட்டி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், ஓகே? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 வால் ஸ்டிக்கர் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேன். அது என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம செகண்ட் சேனலுக்காக வாங்கியிருக்கேன்னு சொல்லலாம். இந்த ஷீட் வந்து பார்த்திங்கன்னா 117 தான் சொல்லிட்டு நான் வாங்கினேன். இதோட பேக்ரவுண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் இப்போ பிரித்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கல் மலை மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன சின்ன லீவ்ஸ் இருக்க மாதிரி இருக்கும், ஓகேவா? லீவ்ஸ் வந்து அந்த கல்லுக்குள்ளே வளர்ந்துருக்க மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு ஸ்டிக்கர் மாதிரியே இருக்காது, 3D எஃபெக்டில் சூப்பராக இருக்கும். இது வந்துட்டு நான் இந்த மண்ணெல்லாம் கொட்டிட்டு சைடில் வந்துட்டு ஒரு பேக்ரவுண்டுக்காக இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். செகண்ட் சேனலில் வந்துட்டு இந்த பொம்மை வச்சு வீடியோ போடுறோம்ல, அதுக்கு வந்துட்டு நல்லாயிருக்கும், நேச்சராக தெரியும் பின்னாடி பார்க்குறதுக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒன்று வாங்கினேன். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான், பட் வந்துட்டு கொஞ்சம் லீவ்ஸும் அதுக்கப்புறம் செவரு மாதிரி இருக்கிற மாதிரி வாங்கினேன், ஓகேவா? அது வந்துட்டு மலை மாதிரி இருக்க மாதிரி இருந்துச்சுல, இது வந்து செவரு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த செங்கல்லாம் வச்ச மாதிரி ஃபுல் ஒயிட்டு தான். ஒயிட்டில் வந்துட்டு மேலே பார்த்திங்கன்னா லீவ்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ரோல் நிறைய இருந்துச்சு. இது 250க்கு மேலே நினைக்கிறேன் இது வந்து, ஓகேங்களா? இதுவுமே அதுக்கு தான் நான் வாங்கினேன், அந்த பேக்ரவுண்டில் வைக்கிறதுக்காக தான் வாங்கினேன். ஆனால் பிக்சரில் பார்க்குறதுக்கு ரொம்ப நேச்சராக தெரிஞ்சிச்சு, ஆனால் நேரில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஜெராக்ஸ் மாதிரி தான் தெரியுது பார்க்க, ஓகேங்களா? அண்ட் ஓகே, நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி நம்ம வீட்டு வாலில் கூட வந்துட்டு ஸ்டிக்கர் மாதிரி கூட இதை ஒட்டிக்கலாம்னு நினைக்கிறேன். நிறைய தான் இருந்துச்சு ரோலு. ஸோ எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கூட ஒட்டிக்கலாம், நல்லா இருந்துச்சு. இது பார்க்குறதுக்கு உங்களுக்கும் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் எனக்கு. இந்த மாதிரி பேக்ரவுண்டுக்கு வந்து 2 தான் நான் வாங்கினேன். இந்த மாதிரி டைப்பில் இருக்கிறது ஒன்று, இந்த லீஃப் இருக்கிறது ஒன்று, ஓகேவா? அடுத்தது வந்து இந்த பேட்டர்ன் பேப்பர். இது வந்து புக்கு, பேட்டர்ன் பேப்பர் புக் இது. ஸோ இதில் வந்துட்டு நிறைய டிசைன், வெளியே பிக்சரில் போட்டுருக்கல இந்த எல்லா டிசைன்ஸ்லேயும் இந்த உள்ள பேப்பர் இருக்கும். இதை நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து இந்த புக்கில் இருக்கிற எல்லா டிசைனையுமே வந்துட்டு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேஷ்னரி கிட் ஒன்று வாங்கினேன், டால் ஸ்டேஷ்னரி கிட்டு. இது நான் தனியாக வேணால் உங்களுக்கு அன்பாக்சிங் போடுறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா யூனிகார்னில் அந்த க்ரோவிங் டேப்லெட் இருக்கும்ல, அந்த யூனிகார்னில் உள்ளது வாங்கினேன், ஓகே? இது வந்து செகண்ட் சேனலில் அந்த சின்ன பசங்க விளையாடுற மாதிரி ஒரு கான்செப்ட்காக வாங்கி வச்சுருக்கேன், பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்துட்டு ஒரு சின்ன பிளேட் வாங்கினேன். இது ஸ்லைம் மிக்சிங் சேனலுக்காக வாங்கினது, ஓகேவா? இன்றைக்கி ரிவ்யூ பண்ணுற திங்ஸ் பார்த்திங்கன்னா 3 சேனலுக்குமே மிக்சடாக வாங்கிட்டு வந்திருக்கோம், ஓகே? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய ட்ரப்பை பற்றி சொல்கிறேன்னு சொன்னேன், ட்ரே. ஸோ இந்த ட்ரே வந்துட்டு நல்ல பெரிய சைஸு. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 180. ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்ல குவாலிட்டியாகவுமே இருந்துச்சு. இதுவும் பாரிஸில் வாங்கினது தான். இது நான் ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு 3 பீசஸ் கிட்ட வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா நம்ம பார்பியோட திங்ஸு, பார்பி இதெல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்காகவும், அப்புறம் கிராஃப்ட் திங்ஸ் இதெல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்காக வாங்கினது தான். திங்ஸ் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்காக இது வாங்கினேன்னு சொல்லலாம். இன்னும் 4 பீஸ் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்தேன், ஓகே? அடுத்தது வந்து இந்த பேட்டர்ன் ஷீட் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த பேட்டர்ன் ஷீட்டோட ரேட் பார்த்திங்கன்னா 215 வாங்கினேன் நான், ஓகேவா? இது வந்து ஃபுல்
ஒரு புக்கு. இந்த புக்கில் வந்து என்னென்ன டிசைன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்க்கலாம். வெளியே கொடுத்துருக்க பிக்சரில் இருக்கிறது தான் இருக்கும். பட் இருந்தாலும் நான் உள்ளே ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி பேட்டர்ன் புக்கு நான் இந்த தடவை வாங்குறதுக்கு ரீசன் என்னென்னா, நான் வந்துட்டு தனித்தனியாக தான் வாங்கிட்டு வருவேன். ஆனால் ஒரு ஷீட்லேயே 10 பீஸ் அந்த மாதிரி தான் வரும். அதனால சரி ஒரு ஷீட்டில் 2 பீஸ் இருந்தால் போதும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி புக் வாங்கிட்டு வந்திருந்தேன். இதுக்கு ஃபஸ்ட்டு அந்த பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருந்தாங்க. லெட்டர்ஸ் போட்டு ஹார்ட்டு, ஃப்ளவர்ஸ் மாதிரிலாம் ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருந்தாங்க. அடுத்தது வந்துட்டு ஃபுல்லாகவே வந்து பேட்டர்ன் பேப்பர்ஸ் தான். ஒரு டிசைன்லேயும் 2 ஷீட் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் கலர் அண்ட் மேலே வந்துட்டு ரோஸ் கொடுத்துருக்குற மாதிரி, பிங்க் கலர் ரோஸ் கொடுத்துருக்க மாதிரி டிசைனு. அடுத்தது வந்து இது ரொம்ப ப்ளைனாக இருந்துச்சு. இது வந்து இந்த மாதிரி எனக்கு ரொம்ப ப்ளைனாக இருக்கிறது தான் மோஸ்ட்லி பிடிச்சிருந்துச்சு. அதாவது பேக்ரவுண்டு கொட்டுறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய கொஞ்சம் ஃப்ளவர் போட்ட மாதிரிலாம் இருக்கிறது வந்து பிடிச்சிருக்கு. பட் வந்து பேக்ரவுண்டுக்கு நம்ம எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது. பேக்ரவுண்ட் நான் எதுக்காக சொல்கிறேன்னா, ஏதாவது ஷாப் ஆர் வந்து ஏதாவது ஹவுஸ் மாதிரி பண்ணுறோம், அந்த செட்டப்புக்கு வந்து பின்னாடி வந்து நம்ம வச்சு ஒட்டுறோம்ல, அதுக்கு வந்துட்டு கொஞ்சம் ப்ளைனாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு யோசிப்பேன் எப்போவுமே நான். அதனால தான் மோஸ்ட்லி நான் ஹவுஸில் செஞ்சால் கூட பார்த்திங்கன்னா நான் சார்ட் பேப்பரே வச்சு கவர் பண்ணிடுவேன். ஸோ அதனால தான் இந்த தடவை கூட சார்ட் பேப்பர் கொஞ்சம் டார்க்காக சார்ட் பேப்பர் இருக்க மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தேன். எனக்கு வந்து கொஞ்சம் ப்ளைனாக இருக்க மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி பிடிக்கும். அது என்னன்னே தெரில எனக்கு. ஸோ கொஞ்சம் நீட்டாக இருக்க மாதிரி எதிர்பார்ப்பேன். கொஞ்சம் வந்து பேக்ரவுண்டில் கொச்சன் இருந்தால் கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஃப்ரண்ட் சைடில் இருக்கிற பிக்சர் நல்லா இருக்காதுன்னு தோணும் எனக்கு. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதை வச்சு நம்ம வந்து ஏதாவது ஆர்கனைசிங் மாதிரி கார்ட்போர்டில் ஏதாவது பண்ணுறோன்னா நம்ம மேலே ஒட்டிக்கலாம். அப்படி இல்லைனா வந்துட்டு அதெல்லாம் பண்ணுறதுக்கு இதை வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். எல்லா டிசைனுமே பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குன்னு சொல்லலாம். எதுவுமே வந்துட்டு அவ்வளோ நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாமே வந்து நல்லா இருக்குது. நான் இது யூஸ் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு கிராஃப்ட் வீடியோஸ் ஷேர் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுருந்தோம்ல ஒரு பாக்ஸு, அந்த பாக்ஸில் இருக்கிறது என்னன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த பெயிண்டிங் பண்ணுறதுக்காக கேன்வாஸ் ரோல் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன். ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு ரிவ்யூவில் வந்து சொல்லியிருந்தேன். அந்த ப்ரஷ் ரிவ்யூவில் சொல்லியிருந்தேன். அதுதான் வந்து வந்திருக்கு நம்மளுக்கு. நான் ஆர்டர் பண்ண எல்லா திங்ஸுமே வந்து ஒரே நாளில் இன்றைக்கி காலையிலே வந்துட்டு டெலிவரி பண்ணிட்டு போயிட்டாங்க. ஓகே, அதில் வந்துட்டு நம்ம பாரிஸில் வாங்கினது கொஞ்சமும் அதே மாதிரி ஆன்லைனில் வந்தது கொஞ்சமும் சேர்த்து நம்ம வந்துட்டு ரிவ்யூ பண்ணிடலாம். கிராஃப்ட் திங்ஸ் எல்லாம் வந்து ரிவ்யூ பண்ணிடலாம். மிச்சம் இருக்கிறதெல்லாம் இருக்குது, இன்னும் ரிவ்யூ பண்ணலை. அதுவும் நான் ரிவ்யூ பண்ணுறேன். அது சரி உடனே நிறைய ரிவ்யூ வீடியோவாக போட்டுட்ருக்க வேணாம். நம்ம இந்த கேன்வாஸ் போர்டை ஃபஸ்ட்டு ரிவ்யூ பண்ணி எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இதில் ஒரு பெயிண்டிங் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் சொல்லியிருந்தேன். சரி, அது டிலே ஆகிட்டே போகுது. அதனால கேன்வாஸ் போர்டில் வந்துட்டு ஒரு பெயிண்டிங் ஷேர் பண்ணிவிட்டு அப்புறமா நான் வந்து என்ன திங்ஸ் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு அதையும் காமிக்கலான்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சுருக்கேன். இந்த கேன்வாஸ் ஷீட் வந்துட்டு நான் உண்மையாக சொல்லணும்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்குகிறேன். இது எப்படி யூஸ் பண்ணணும்னு கூட எனக்கு தெரியாது. அதாவது கேன்வாஸ் ஷீட்டுக்கு மேலே நம்ம வந்துட்டு பெயிண்டிங் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் எனக்கு நல்லா தெரியும். ஆனால் வந்து இது எப்படி யூஸ் பண்ணுறது, இது வந்து எதில் ஒட்டி யூஸ் பண்ணுறதுலாம் எனக்கு தெரியல. நான் போக வந்து கற்றுக்கிட்டு சீக்கிரமே நான் வந்து நாளைக்கே கூட உங்களுக்கு வந்துட்டு இந்த கேன்வாஸ் ஷீட்டில் வந்து பெயிண்டிங் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இன்னும் பெரிய ஒரு டிஃபிகல்ட்டான ஒர்க்லாம் கிடையாது. இந்த கேன்வாஸ் போர்டை யூஸ் பண்ணுறது, கேன்வாஸ் ஷீட்டை யூஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நான் சீக்கிரமாக வந்துட்டு இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்களுக்கு பெயிண்டிங் ஷேர் பண்ணுறேன். இது நம்மளுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணி, இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து ட்ராயிங் ஆர்ட் பண்ண போகிறோன்னா ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். இது வந்து போர்ட்லேயும் இருந்துச்சு, ஷீட் வந்து அப்படியே அவங்களே போர்டாகவும் இருந்துச்சு. அது ரேட் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்றனால நான் இப்படியே வாங்கிட்டேன். ஓகேவா, நான் வந்து கட் பண்ணி உங்களுக்கு நிறைய பெயிண்டிங் போடுறேன். அவ்வளோதான். இன்றைக்கி வாங்கின இந்த திங்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.